தாமரை மேல் அயனவனை படைத்தவனே தசரதன் மாமதலாய் மைதிலி தன் மணவாலா வண்டினங்கள் காமரங்கள் இசை பாடும் கணபுரத்தின் கருமணியே ஏமருவும் சிலை வளவா ராகவனே தாலேலோ. ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான சர்வேஸ்வரனான பரமாத்மாவனுடைய மனுஷ்ய அவதாரத்துல பல வருஷங்கள் வாழ்ந்து மனித தர்மங்களை மக்களுக்கு காண்பிச்ச ஒரு அவதாரம் ராமாவதாரம். பொதுவாக தர்மங்கள் அப்படிங்கிறது பல வடிவத்துல நம்ம பேசும்போது சாஸ்திரம் விஷயம் தெரிஞ்சுவா பேசும்போது வர்ணாசிரம தர்மங்கள்னு சொல்லுவாங்க. வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் அப்படின்னு இன்னைக்கும் அத எதிர்ப்பவர்களும் சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை தான். இதுல வர்ணம் அப்படிங்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்திக்கிறது, ஜாதின்னு சொல்லல. வர்ணம்னா ஜாதி தான். வர்ணம்னு சொன்னா சாதாரணமா வர்ணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கலர்னு அர்த்தம், பல வகையான கலர். இது எந்த கலரை குறிக்கிறதுன்னா அவ மனசுல உள்ள கலரை குறிக்கிறது. அவ தாமசமா ராஜசமா சாத்வீகமா அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக உள்ளது. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், பகவத் தர்மம், தேச தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம் அப்படின்னு இத்தனை பிரிஞ்சு. நீங்க எந்த காலத்துல இருந்துன்னு பேசுறேன் நீங்க அப்படின்னு சில பேர் கேட்பான். இன்னைக்கு எவ்வளவு நம்ம 2026ல இருக்கோம் அப்படின்பா. நீங்க 2026ல இருக்கோம், 3026ல இருக்கோம். மலைப்பழம் மலைப்பழம் தானே, ரஸ்தாலி ரஸ்தாலி தானே, வாழைப்பழம்னு ஒரே வார்த்தை சொல்றோம் நாம. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா டேஸ்ட்ல வித்தியாசம், வடிவத்துல வித்தியாசம். இது உயர்வா அது உயர்வான்னா அது சாப்பிட்றவாளை கொடுத்தது. எது உயர்வுன்னு தீர்மானம் பண்றது எனக்கு மலைப்பழம் தான் பிடிக்கும், எனக்கு விலை கூடங்கிறதுனால மழைப்பழம்னு சொல்றவே தவிர மலை ஒரிஜினலா ஓசத்தி பூவம்பழம் தான். பூவம்பழம் தான் இன்னைக்கு நேவேத்தியத்துக்கு நம்ம பூவம்பழம் தானே வைக்கிறோம். ரொம்ப சத்து பூவம்பழத்துலதான். பல வகையா இருக்கு. இதுல ஏற்றத்தாழ்வுகளை நாம கல்பிக்கல. அதனுடைய ஆக்கிருதி, அதனுடைய சுவை, அதனுடைய கலர், அதை பொறுத்து சொல்ற மாதிரிதான் உலகம் முழுக்க படைக்கப்பட்டிருக்கு. எறும்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு, ஈக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, மிருகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, இதுல ஏற்றத்தாழ்வை கல்பிச்சவன் மனுஷன் தான். இது ஒசத்தி, இது மட்டம் அப்படின்னு. அதுவுமே நான் சொல்லுவேன், இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்த பிரச்சனை தான். ஏன்னா இதிகாச புராணங்கள் இவைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவாவா கரெக்டா அவாவா டியூட்டியை செஞ்சுன்னு போயிட்டே இருந்திருக்கான். இதுல எல்லாம் பெருசா ஒண்ணும் இவா ஒத்தர வசதி. அது நான் ரொம்ப தூரம் சொல்ல வேண்டாம், ஒரு சின்ன உதாரணம் சொல்லி வைப்பேன். இந்த ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல ஜாதி கலவரம்னு உண்டோ எங்கேயாவது? ஏதாவது ஒரு 2000 வருஷம் இவன் வச்சிருக்கிற அந்த 2000 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து காமிச்சிருக்கோ ஜாதி கலவரம்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா கிடையாது. அவரவர்கள் குரூப்போட வாழ்வார்கள், வேலையை பார்ப்பார்கள். இந்த வேலை தான், டியூட்டி தான் முக்கியம். இப்ப ராமாவதாரத்துக்கு வருவோம். இத்தனை வகையான தர்மங்கள் சொன்னேன்னு, ராமர் எந்த தர்மத்தை செஞ்சு காண்பிச்சாருன்னா இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது மனித தர்மம். நீங்க பிராமணனா பிராமண தர்மம் வேதம் ஓதுதல், கத்திரிய தர்மம் அரசாளுதல்,
வைசிய தர்மம் வியாபாரம் பண்ணுதல், சூத்திர தர்மம் விவசாயம் பண்றதல் அப்படின்னு நீங்க பிரிச்சாலும் இதுக்கெல்லாம் அடிப்படையானது மனித தர்மம். முதல்ல மனுஷியனா இருக்கணும், அதுக்கு மேலதான் இவன் யாருங்கிறத பொறுத்து இருக்கு. ராமாயணம் முழுக்க காண்பிச்சது அந்த மனித தர்மத்தை தான். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு. இதை எப்படி காண்பிச்சான் பகவான் அப்படின்னா, பகவான் நான் எப்ப அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் தர்மத்தை நிலநாட்டுவதற்காகவும் வருவேன்னார். இந்த 3 நாளை மட்டும் இந்த தர்மமானது ஸ்தாபிக்கப்பட்டதா காப்பாற்றப்பட்டதா ஆகாது. ஏன்னா இந்த தர்மம்ங்கிற அந்த சப்தத்துக்கு என்ன பொருள்? தர்மம்னா ஒரு செடியா, கொடியா, மரமா, பழமா, காயா, மிருகமா, என்ன? அதை ரட்சிக்கிறதுனா எப்படி? ஒரு செடியை ரட்சிக்கிறதா இருந்தா சுத்தி வேலி போட்டு காப்பாத்திடலாம், ஒரு கொடியை ரட்சிக்கிறதா இருந்தா பந்தல் போட்டு காப்பாத்திடலாம், ஒரு சின்ன நாயை ரட்சிக்கிறதா இருந்தா ஒரு கூண்டு வச்சு காப்பாத்தலாம். அது மாதிரி தர்மத்தை ரட்சிக்கிறதுனா எப்படி? தர்மம்ங்கிறது சுபாவம், நம்மோட சுபாவம். மனிதனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அது மனித தர்மம். அது அந்த மனித தன்மைய யார் கொலாப்ஸ் பண்ற வரார்களோ அப்பதான் பகவான் வரா. அப்படி வரவர்களை பகவான் அழிச்சு விடுறான். அது மாதிரி மனித தர்மத்துல இருக்கிறவாளை காப்பாத்துறான். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த தர்மங்கள் இன்னி வரையில் நம்மளுடைய தேசங்கள்ல எப்படி வருது அப்படின்னா அனுஷ்டான பூர்வமா தான் வருது, செயல்முறையில தான் இருக்கு. இப்ப நான் கதை சொல்றேன், நீங்க கேட்கிறேன். கதாசிரவணம்ங்கிற தர்மம் அப்படிங்கிறத நீங்க எப்படி செய்ய முடியும்னா உட்காந்து கதை கேட்டாதான் தெரியும். உட்காந்து கதை கேட்கணும். உட்காந்து கதை கேட்கணும்னா என்ன பண்ணணும்? கதைக்கு வரணும். கதைக்கு நாம எப்படி வரணும்? நாம வரோம், நமக்கு அடுத்த தலைமுறை வரல. இப்ப இந்த குழந்தை வந்திருக்கா, 1-2 பேர் தான் வரா. நீங்கெல்லாம் ஏன் வந்தேன்? இப்ப உள்ள குழந்தைகள்லாம் ஏன் வரல? யாரா பதில் சொல்லுங்க பாப்போம். அதான் நீங்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் உங்க அப்பா அம்மா உங்களை கூட்டின்னு வந்தா. இப்ப உள்ள குழந்தைகள்லாம் வராதுக்கு காரணம் அப்பா அம்மா கூட்டின்னு வரல. 2 பிரச்சனை அதுல. ஒன்னும் நாம அவாளை விட்டுட்டு நாம மைக்ரேட் ஆகிட்டோம் டவுன் பக்கம். நாம வேலைக்கு போறேங்கிற பேர்ல குழந்தைகளை எங்கேயோ கொண்டு தள்ளி அது மாதிரி பண்ணினோம். அப்படியே அப்பா அம்மா இருந்தாலும் அவளை அவனுக்கு படிப்பு இருக்கு, அவனுக்கு பாட்டு இருக்கு, டியூஷன் இருக்கு, அப்படி ஒரு பயம் இருந்தது. ஒரு 30-40 வருஷம் முன்னாடிலாம் ஜாப் செக்யூரிட்டி சம்பந்தமா ஒரு பயம் இருந்தது. அதனால படிப்புன்னு அப்படி படிச்சாதான் இன்னி அதுலதான் ஓடிட்டு. இப்ப நாம என்ன பண்றோம்னா இதெல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுடைய அபூர்வமான ஒரு பாக்கியத்தை இழக்கிறோம். மனிதனா பிறந்திருக்கான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வெறுமனை சம்பாதிக்கிறதுக்கும் சோறுதுங்கிறதுக்கு மட்டும் பிறக்கல, அதுக்கு மிருகமா பிறந்திருக்கலாம். மனுஷியனா பிறந்திருக்கான்னா மனிதனுக்கு வாட்டார்மன் பெட்டர் தன் ஷீப் ஆர் கோட்ஸ். மிருகங்களை காட்டிலும் மனுஷன் எந்த வகையில உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரேயராலதான். பகவானை நாம பிரேயர் பண்றோம் பார்த்தீங்களா, இதுதான் மனிதனுடைய தனிப்பட்ட அடையாளம் அப்படிங்கிறது. நாம ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த குழந்தைகளை அதுல ஈடுபடுத்தி இருக்கணும். நித்தியப்படி கார்த்தால எழுந்துன உடனே பல்லு தேய்ச்சிட்டு வந்தையா, நெத்தில விபூதிட்டுக்கோ, சுவாமி நமஸ்காரம் பண்ணு, அப்பதான் பால் கொடுப்பேன்பா அந்த காலத்துல அம்மா. இன்னைக்கு பல்லு தேய்க்காம குடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பேங்கிறது. எடுத்துன உடனே குடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேங்கிறது. குளியல்ங்கிறது கிடையாது, மடின்னா என்னன்னு தெரியாது. கோவிலுக்கு வர்றதுன்னா அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு காலத்துல தினம் ஒரு வேளை 3 வேளை தரிசனம் பண்ணுவா, அது ஒரு வேளையா போச்சு. அந்த ஒரு வேளையும் வாரத்துல சில நாட்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. வெள்ளிக்கிழமை கர்மகாம்பால தரிசனம் பண்றது ரெகுலரா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு சுவாமியை தரிசனம் பண்றது அப்படி வச்சிருந்தா. இப்ப அதுவும் போது என்ன ஆச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு நாள்னா ஆயிடுச்சு. ஏதாவது பிறந்த நாள், கல்யாண நாள், வருஷ பிறப்பு, இது மாதிரி இருந்தாதான் கோவிலுக்கு போறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுவும் நின்று போயிடும், டைவர்ட் ஆயிடும். இப்ப இந்த தர்மங்கள் எல்லாம் நாம எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்னா உபதேசத்தினால மட்டும் கொண்டு வந்துட முடியாது.
நான் செயல்முறையில தான் அதை காமிச்சாகணும். நாம செய்யணும். குழந்தைகளுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனை விட்டுட்டோம், அடுத்த ஜெனரேஷன் கழத்தியாவது பிடிச்சுக்கணும். அதெல்லாம் சரியாகும். நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அது ரைட்டா தப்பாங்கதான் தெரியாது. நான் சொல்ற வார்த்தைய தப்பாவும் யாரும் எடுத்துக்காதீங்க. அமெரிக்கா அழிஞ்சதுன்னா சரியா போடல. என்னோட ஒரே கணக்கு அதுதான். அந்த தேசம் அழிஞ்சா உலகம் முழுக்க அவாவா தர்மத்துல இருப்பான். அவ ஒத்தரையும் அவன் போக்குல இருக்க விடாம நாசம் பண்ற தேசம் அது. நம்ம காரியத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு விருத்திகள்லாம் ஒரு காலத்துல தானத்தை நம்பி இருக்கும். பிராமணால சொல்றேன். விவசாயம் இருக்கும், மற்ற காரியங்கள்லாம் தொழிலாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணினா இப்ப பழையபடி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரது. குழந்தைகளுக்கு நாம தான் அழுத்தமா சொல்லணும். அதை நம்மளே பயப்படுறா, அப்பா அம்மாவே பயப்படுறா. ஏன்னா இவர் சம்பாதிச்ச மாதிரி 4 மடங்கு அவன் சம்பாதிக்கிறான். அதனால அவனை கமெண்ட் பண்ண முடியல. இவரால தனக்கு சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறார் அவர். நீங்க சொல்லியே ஆகணும். அப்ப நீ இங்க வந்துடும், இங்க நல்ல வேலையை பார்த்துக்கோ. இந்த தேசத்துல இருந்து வேலை வேணா அமெரிக்கால கிடைக்கலாம், பணம் வேணா அமெரிக்கால கிடைக்கலாம். சம்ஸ்காரங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் இல்லாம போயிடும். கிடைக்காதுன்னு நான் சொல்லல, அங்க இங்க இருக்க மாதிரி இருக்காது. நீங்க மறந்தாலும் இங்க ஞாபகப்படுத்துங்க. தேசத்துல இந்த வாச வழியா போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லைன்னாலும், அதுக்கு டைம் இல்லைன்னாலும், கோவில் வாசல் வழியா போறது அப்படி கண்ணத்துல போட்டுக்கணும்னு தோணும். ஆனா அங்க நீங்க போகணும்னா 200 மைல் தேடிட்டு போகணும். தேடின்னு போய் தான் தரிசனம் பண்ணணும். இந்த தர்மங்கள் கடைபிடிக்கிறதுல இருக்கு. கடைபிடிச்சுதான் காண்பிக்கணும். ஒரு குழந்தை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு தாத்தா சொல்றா, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்னா, அப்படின்னா என்னன்னு கேட்கறது அது தெரியாது. அப்ப என்ன பண்றா, இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டியோ நமஸ்காரம் பண்ணி காமிக்கிறா. இவ நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீனும் பண்ணு அப்படின்னு ஒன்னா இந்த குழந்தை பண்றது. இது எப்படி இந்த தாத்தா பாட்டி பண்ணி காண்பிச்சாலோ அது மாதிரி ஒரு அவதாரத்துல செஞ்சு காண்பிச்சதுதான் ராமாவதாரங்கிறது. எப்படி அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும், அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், சகோதரர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எதையும் உபதேசம் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம். செய்யறது கஷ்டம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அவ்வளவு சுலபம் கிடையாது. நாம செஞ்சுட்டே வந்தா குழந்தைகளுக்கு அது மனசுல படியும். அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம்தான் நீங்க உபதேசங்கள்னா 2ஆம் பட்சம் தான். ராமாவதாரம் முழுக்க கவனிச்சோம்னா அந்த எந்த இடத்துலயா ராமர் கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்ன மாதிரி எங்கேயாவது ராமர் பேசியிருக்காரா என்ன? ராமாவதாரத்துல எங்கேயா எடுத்து பாருங்க, ராமர் டீச்சிங் எல்லாம் பண்ணதே கிடையாது. எல்லாம் செஞ்சுதான் காமிப்பார். எல்லாத்தையும் செஞ்சுதான் காமிப்பார். அது இன்னி பரியந்தம் ஜனங்களுக்கு ஒரு புள்ளைன்னா ராமன் மாதிரி இருக்கணும், மகன்னா ஒரு இன்னி பரியந்தம். அது எந்த தேசத்து ஜாதியை சேர்ந்த மக்களா இருந்தாலும் பாரதிய பெண்கள் அவர்களை கூப்பிட்டு கேளுங்கோ, உனக்கு ஆத்துக்கார கணவன் யார் மாதிரி இருக்கணும்னு கேளுங்கோ, ராமர் மாதிரி. துஷ்பிரச்சாரம் பண்றவோ ராமர் சீதைய தீக்குளிக்க வச்சார், காட்டுல கொண்டு விட்டார்னு எத்தையோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஸ்திரீ அது உண்மை கிடையாது. அங்க உள்ள விஷயமே வேற. அதை நான் அந்த கதை வரத்தே சொல்லுவேன். இன்னி பரியந்தம் ஸ்திரீக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா ராமன் மாதிரி. ராமன் அப்படி என்ன விசேஷம்னா சீதை சொல்லி கேட்கணும். 4 நாளைக்கு வரதே சொல்றேன். இந்த ராமனோட குணங்கள்லாம் சொல்றான். என்னென்ன குணங்கள் அப்படிங்கிறது தான் இந்த அயோத்தியா காண்டம் ஆரம்பமே. கல்யாணம் ஆச்சு, யதோக்தே ததா சக்ருகு விவாகம் விதிபூர்வகம் அப்படின்னு. விதிபூர்வம்னா விதினா வேதம்னு அர்த்தம். சம்ஸ்காரங்கள், சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சாஸ்திரப்படி கல்யாணம் பண்ணிண்டான் பகவான். தசரதன் இதெல்லாம் அபூர்வமா ஒரு விஷயம் உண்டு. இன்னி பிறந்த யாருமே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு கௌசல்யா வந்தாளா வரலையா? வரலன்னு சொல்லலாம், வந்தாலும்.
ரெண்டு வகையான்னு சொல்லலாம். வந்தாலும் இந்த இடத்துல இல்லை, வரலன்னு இல்லை. வரலன்னு நாம ஏன் சொல்றோம்னா, நார்த் இந்திய சம்பிரதாயத்துல ஒரு பிரிவுல உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கும் பையனோட கல்யாணத்தை அம்மா நேர பார்க்க கூடாது அப்படின்னு இன்னைக்கும் உண்டு. சத்திரிய தர்மம், பையனோட கல்யாணத்தை அம்மா நேர பார்க்க கூடாது அப்படிங்கிறது உண்டு. ஆனா இங்க வால்மீகி ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கல்யாணம் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணி கிருஷ்ணேஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானு சதாகதா இத்திக்வா பிராட்சிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததாங்கிற அந்த ஸ்லோகம் வந்துட்டே இருக்கிறதேவே, அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்த வர்தனம் அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஒரு பதம். இந்த ஜனகன் மேல பேசுறான், யாரை பார்த்து பேசுறான்? ராமரை பார்த்து பேசுறான் அப்படின்னு சொல்லல, கௌசல்யக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராமரை பார்த்துன்னா. இந்த கதையில கல்யாணத்துல வார்த்தை ஏன் போடுவானே அப்படின்னா, தாட்சிண தேச சம்பிரதாயம், தட்சிண தேச சம்பிரதாயம் சொல்றேன், இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல ஸ்ரீமங்கல் நிதாரணம் பண்ணலாமா அல்லது பாணிகிரகணம் பண்ணலாமா அப்படின்னு ஒண்ணு அப்பா அம்மா எல்லாம் இருக்காளான்னு கேட்பான் அந்த பையன். அவ அங்கங்க மண்டபத்துல சுத்திருந்தாலும் அவ எல்லாரையும் வர சொல்லி பக்கத்துல நிறுத்திண்டு அவ கையில அந்த ஸ்ரீமங்கல்யத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்படி ஸ்ரீமங்கல்ய தாரணம் பண்றதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வங்கள்லாம் பிரார்த்திச்சுட்டு அப்பா அம்மாவை பார்த்து மனசார நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இதை ஸ்ரீமங்கல்ய தாரணம் பண்ணணும். அது மாதிரி பாணிகிரகணம் பண்றதே அப்படி கௌசல்ய பார்க்கிறார் ராமர். ஒரு குழந்தையோட கல்யாணத்தை விட பெற்றவர்களுக்கு சந்தோஷம் என்ன இருக்கும்? அதனால இந்த இடத்துல கௌசல்யானந்த வர்தன் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா. வந்தான்னு சொல்லலாம், வரலன்னு சொல்லலாம்.